என் அன்பு பிள்ளைகளை, நான் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினேன். உங்களுக்காக தான் நான் சிலுவையில் எல்லா பாடுகளையும் பொறுமையோடு சகித்தேன். நீங்க தான் இன்னும் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீங்க. இனியாவது நீங்க பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்புக்கொடுங்கள். நான் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டேன், யாருக்காக சகித்தேன் என்று இப்பொழுது என் வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாமெல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்கத் தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:5-6-7. கர்த்தராகிய நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் ஆசிர்வதிப்பேன். ஆமென். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க.